முட்டாய் சேல கட்டி பட்டு ஒண்ணு அழகுக்க ஒட்டு ஒண்ணு ரவிக்க ஒட்டு கஞ்சி கொண்டு போறவனே நீ வாரியா அப்படி ஓடு ஆனா பஞ்சமில்லாத உடம்புக்காரி வரப்புல பேட்டு வச்சிருக்கோம். ஆனா இது பொம்பளையா இல்ல பாலமாடா? ஆனா என் தங்கம் உண்மையிலேயே இந்த திறமை யாருக்குமே வராது. அங்கிட்டு மிஷின் ஓட்டுறேன் சாக்கியம் தைக்கிறேன். அண்ணே என்னடா நல்லா கட்டி பிடிச்சிட்டு இன்னொருக்க கட்டி பிடிக்குமே. அவன் 250 ரூபா விடு. உனச்சியா பிட்டு பண்ண எனக்கு வெக்கம் வந்ததா ஒண்ணு சிரிச்சிடுவேன் இல்ல பாவடையில மூஞ்ச மூடிக்குவேன். இங்கன மூடாதா பார்த்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மூடு. சேராட்டில் உன்னை ஏற்றிட்டு போய் செகதியில் வச்சு செருப்பு கழட்டி அவன் தலையில் அடிச்சுக்கிறேன். ஏய் விஜி நீ டான்ஸ் சொன்னோட நான் பர்ஃபியூம்லாம் அடிச்சு வந்தேன். நீங்க பப்புன்னு சொன்னோடனே தான் நான் நல்லபடியா எனக்கு துணி மணி எல்லாம் போட்டு வந்தேன். வைத்தியத்துக்காரங்க நிறைய பேர் அவங்க பேர் வைக்க போறேன். அங்கிட்டே அவங்க ரொமான்ஸ் பண்றீங்க. அவங்க பூராமே காய்ச்ச பண்ணதுங்க. அத்தனை பேருமே செம்ம ஃபிகரா இருக்கா. நீ ஒண்ணுக்கு இருக்க போற குழாய கழிட்டு பின்னாடியே வர போற. அடிச்சு வர்றேன் சிங்கா. பொங்காலி நீ புதத்துக்கு அடிக்கிறான். அப்ப எப்படி யூனிட்ட வச்சிருக்கேன். ஆனா அதான் உண்மையான அன்பு. இவங்க ஒரு நகைச்சுவை நடிகைன்றது அந்த மனசுல எந்த ஒரு கள்ளங்கோட இல்லாம பேசுறாங்க விஜி. அதே மாதிரி என் தம்பி ராசி மைசூர்ல வேலை ஆகக்கூடிய அது உரியினராக இருக்கட்டும் உதவியாளராக இருக்கட்டும் 10 பேரும் என் தம்பியை சூப்பர். அதான் உண்மையான அன்பு. அதுக்காக அந்த பிள்ளைகிட்ட போய் கொடை காய் இது ரொம்ப ஓவரா இதோட விட்டுருந்தேன். அப்படியே ஒருத்தர் சுரண்டே ஒருத்தர் எப்படின்றே ஒருத்தர் எப்படின்ற என்னடா தாங்கர் போறீங்களா விஜி? சொல்லுங்க தாத்தா. இங்க இருக்க தாய்மார்கள் கூட அவங்க அழகா நினைச்சாங்க. ஆமா நான் அண்ணிய நாடகங்கிட்ட பேசவே மாட்டேன். உண்மையிலேயே சூப்பர்.